கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எசேக்கியேல் 3:9. உன் நெற்றியை வச்சிரக்கல்லை போல் ஆக்கினேன், கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்கினேன். அவர்கள் கலகமுள்ள வீட்டார் என்று நீ அவர்களுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகங்களுக்கு கலங்காமலும் இரு என்றார். I will make your forehead like a diamond, harder than flint. Do not be afraid of them or dismayed at their presence, even though they are a rebellious house. உன் நெற்றியை தீக்கல்லை விட உறுதி பெற்ற வைரக்கல் போல ஆக்கியுள்ளேன். அவர்களுக்கு அஞ்சாதே, அவர்களின் பார்வையை கண்டு கலங்காதே, ஏனெனில் அவர்கள் கலகம் செய்யும் வீட்டார் என்றார். ஆமென். இன்றைய தியான வசனம் கர்த்தர் எசேக்கியேலை தீர்க்கதரிசியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன் அனுப்புவதற்கு அவரை அழைத்து கொடுக்கும் ஆசீர்வாதமும் அறிவுரையும். இஸ்ரவேல் மக்கள் கலகமுள்ள வீடு என்று தேவன் பலமுறை கூறுவதை எசேக்கியேலின் 2 மற்றும் 3ஆம் அதிகாரங்களில் வாசிக்கிறோம். அவர்கள் கடின மனதோடும் கேட்காத காது கொண்டவர்களாயும் உண்மையை ஏற்க மறுத்தவர்களாகவும் இருந்தனர். ஆகையால் எசேக்கியேல் கடின சூழலில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டியவராக அழைக்கப்பட்டார். இன்றைய காலகட்டத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்க செல்கிற ஊழியக்காரர்களும் இப்படிப்பட்ட கடின சூழலை சந்திக்க நேரிடுகிறது. அவர்களுக்குத்தான் இன்றைய வசனம் மூலம் தேவன் வாக்களிக்கிறார். அது குறித்து சற்று நேரம் தியானிப்போம். நெற்றியை வஜ்ரக்கல்லை போல் ஆக்கினேன் என்று சொல்லியிருப்பதன் அர்த்தத்தை பார்ப்போம். வஜ்ரக்கல் அதாவது டைமண்ட் மிக வலிமையானது, உடைக்க முடியாதது. தேவன் எசேக்கியேலுக்கு மனிதர்களை எதிர்கொள்ளத்தக்க மன வலிமையையும் உறுதியையும் ஆன்மீக திடத்தன்மையையும் அளிப்பேன் என்று சொல்கிறார். மனிதர்களின் முகங்களை பார்த்து பயப்படக்கூடாது, அவர்களின் எதிர்ப்பால் மனம் உடையக்கூடாது என்பதற்காக அவர் திடமான ஆவிக்குரிய மன உறுதியை கொடுத்தார். தேவனுக்காக ஊழியம் செய்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இதே ஆவிக்குரிய மன உறுதியை அளிப்பார். கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்கினேன் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். கண்மலை இயற்கையில் மிக வலிமையானது. அதைவிட வலிமையான உறுதியை தேவன் எசேக்கியேலுக்கு கொடுத்தார். மக்கள் குரூரமாய் குரல் கொடுத்தாலும், கிண்டலடித்தாலும், துன்புறுத்தினாலும் அவர் தள்ளாடாமல் இருக்க வேண்டியது அவசியம். இதுவே தீர்க்க தரிசத்துவ சேவைக்கான ஆவிக்குரிய கவசம். இந்த கவசத்தை தேவன் இன்று உங்களுக்கு தர தயாராக இருக்கிறார். அவர்கள் கலகமுள்ள வீட்டார் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய கட்டளைகளை கேட்காமல் எதிர்த்து நடக்கும் கூட்டமாக இருந்தார்கள். தேவன் அதை முன்னரே எசேக்கியேலுக்கு அறிவித்தார். அதனால் அவரின் எதிர்பார்ப்பு சிதறாமல் இருக்க, அதாவது மக்கள் உன்னை நிராகரிப்பார்கள், ஆனால் என் வார்த்தையை அறிவி என்ற எச்சரிப்பு. அவர்களுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகங்களுக்கு கலங்காமலும் இரு என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். பயம் இல்லாத சாட்சியம், அதாவது அவர்களை கண்டு பயப்படாமல் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் முகங்களை பார்த்து அஞ்சாமல் சத்தியத்தை அறிவிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் தைரியத்துடன் சாட்சியமாக நிற்க வேண்டும் என்று தேவன் நமக்கு நினைப்பூட்டுகிறார். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று தேவன் வாக்களித்திருக்கிறார். நாம் அவருடைய ஊழியத்திற்காக செல்லும் பொழுது நாம் தைரியமாக தேவ சத்தியத்தை அறிவிக்க வேண்டும்.
தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்று பவுலடிகளாரும் நம்மை ஊக்குவிப்பதை 2 தீமோத்தேயு 1:7 வாசிக்கிறோம். மனுப்புத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சில்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கியிருந்தாலும் நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு. அவர்கள் கலக வீட்டார் என்று கூறுவதை எசேக்கியேல் 2:6 வாசிக்கிறோம். தேவன் தம் ஊழியக்காரர்களை எதிர்ப்புகளுக்கு எதிராக அசைக்க முடியாதவனாக ஆக்குகிறார். அவர்களுக்கு வார்த்தையையும் துணிவையும் அளிக்கிறார். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தேவனின் ஊழியம் எளிதல்ல. சில சமயம் எதிர்ப்பும் நிந்தனையும் வரும். ஆவிக்குரிய உறுதி அவசியம். மக்கள் பாராட்டினாலோ பழித்தாலோ தேவனுடைய ஊழியக்காரர்கள் தள்ளாடக்கூடாது. தேவன் வலிமை அளிப்பவர். நாம் பலவீனமாய் இருந்தாலும் அவருடைய ஆவியானவர் நம்மை வலுப்படுத்துகிறார். பயம் இன்றி நிற்க வேண்டும். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனோடு இருப்பதால் எந்த முகத்திற்கும் கலங்க மாட்டார். இதை நீங்களும் விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா தேவனே அனுப்புகிறார் உங்களை. அவரோட ஊழியத்தை செய்ய உங்களை அனுப்பும்போது அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னோட இருக்கிறேன், பயப்படாதேன்னு. அப்படி அவரே உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் எதுக்குமே யாரை பார்த்தும், எந்த முகத்தை பார்த்தும், எந்த அதிகாரத்தை பார்த்தும் கூட நீங்கள் கலங்க வேண்டியதே இல்லை. இஸ்ரவேல் மக்கள் கலகமுள்ள வீட்டார். சத்தியத்தை வெறுக்கும் சூழல் எப்போதும் இருக்கிறது. இன்று கூட உலகம் உண்மையை ஏற்காமல் எதிர்க்கிறது. ஆனால் தேவன் திடன் கொடுக்கிறார். சோதனை வந்தாலும் எதிர்ப்பு வந்தாலும் தள்ளாடாமல் உறுதியாய் நிற்க வஜ்ரக்கல்லை போல் ஆக்குகிறார். தேவனுடைய ஊழியத்தில் திடமாய் நிற்கும் மனம் தேவை. மனிதன் பாராட்டினாலோ பழித்தாலோ நம்முடைய நோக்கம் மாறக்கூடாது. சத்தியத்தை அறிவிப்பதே முக்கியம். சுருக்கமாக சொல்வதானால், இன்றைய தியான வசனம் நமக்கு போதிப்பது, தேவனுடைய சத்தியத்தை சொல்லும் பொழுது மனிதர்களின் எதிர்ப்பால் கலங்க வேண்டாம். தேவன் தம் ஊழியக்காரருக்கு வஜ்ரக்கல் போன்ற உறுதியையும் திடத்தன்மையையும் அளிப்பார். எதிர்ப்பு இருந்தாலும் அஞ்சாமல் சத்தியத்தை அறிவிக்க வேண்டும். தேவனுடைய சத்தியத்தை துணிவோடும் திடத்தன்மையோடும் அறிவிக்க நாமும் எசேக்கியேலை போல வலிமை பெற இன்றே தேவன் பாதம் பணிவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் துயாதி தூயவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, நீர் எசேக்கியேலை கண்மலையை பார்க்கிலும் திடமாக்கினது போல எங்களையும் ஆவிக்குரிய உறுதியோடும் தைரியத்தோடும் நிரப்பும். மனித முகங்களை பார்த்து அஞ்சாமல் உம்முடைய சத்தியத்தை நெஞ்சார அறிவிக்க எங்களுக்கு வலிமை அளிக்க வேண்டுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் சோதனைகளையும் எதிர்ப்புகளையும் கடந்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற கிருபை அளிக்க வேண்டுகிறோம். எங்களை வஜ்ரக்கல்லை போல திடமாய் நிலை நிறுத்தி உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக்கும் வாழ்க்கையை வாழ எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.